கோவை அருகே உள்ள மலைவாழ் கிராமங்களுக்கு மின் இணைப்பு வசதி அளிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மலை அருகே உள்ளது இயற்கை எழில் கொஞ்சும் தூமனூர் மற்றும் சேம்புக்கரை கிராமங்கள். இக்கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் உள்ளன. அடிப்படை வசதிகள் இல்லாத இந்த கிராமங்களுக்கு இதுவரை மின்சார வசதி செய்து தரப்படவில்லை. தற்பொழுதுதான் இங்கு மின்கம்பங்கள் நடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதுநாள் வரையில் இருளில் மூழ்கியிருந்த தங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க உள்ளதாக மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பூர்வீகமாக நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், இந்த ஏரியா பகுதியிலேயே வாழ்கிறோம். இங்கே வந்து இப்போ தான் ஒரு 10-15 வருஷமாக தான் ரோடு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ரோடெல்லாம் கிடையாது. நாங்கள் ஆலமரம் மேட்டிலிருந்து உள்ளே நடந்து தான் போகணும், நடந்தே தான் போகணும். இங்கேருந்து 35 கிலோ அரிசியை வாங்கினாலும் அந்த 35 கிலோ அரிசியை வந்து ஒய்ஃப் பொண்டாட்டியும் குழந்தை குட்டிகள் சேர்ந்து தான் தூக்கிட்டு தான் போகணும். ஒரு நாளில் கீழே ரேஷன் கடைக்கு வரோம்னா ஒரு நாளே ஆகுங்க. இது மாதிரி கஷ்டத்தில் இருந்தபோது இப்போ ரோடு போட்டு இப்போ எங்களுக்கு வந்து தார் சாலை அமைச்சு இப்போ கரண்ட் வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. 8 வருடங்களுக்கு முன்புதான் சாலை வசதி செய்து தரப்பட்டதாகவும் தற்பொழுது மின்சார வசதி கிடைக்க உள்ளது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். மேலும் குடிநீர், பேருந்து உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோட் போட்டது பிறகு வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்து இப்போ அந்த கரண்ட் மூலியமா இப்போ வந்தாசுங்க. கரண்ட் வந்து இப்போ கம்பம் போட்டு இருக்கிறாங்க. இனி ஒரு மாதத்துக்குள்ளெல்லாம் கரண்ட்டு வருஷம் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் தான் எங்களுக்கு நல்ல காலமாக பிறந்திருக்குது பாருங்க. இந்த 100 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தான் எங்களுக்கு நல்ல காலமாக பிறந்திருக்குது. எங்களுக்கு வந்து பஸ் வசதி இல்லை. 7 கிலோமீட்டரு நாங்கள் போகிறது வர்றது, நடந்ததே போகணும், நடந்ததே வரணும். வாகன வசதியில் எந்த வசதியும் இல்லை. அதே மாதிரி மின்சார வசதி எதுவும் இல்லைங்க, தண்ணி வசதியும் இங்கே இல்லை, எதுவும் இல்லைங்க. அதனால் நாங்கள் நடந்ததே செல்லணும். அதனால எங்களுக்கு இனிமேல் வந்து எங்களுக்கு ஒரு மினி பஸ் போடணுங்க. அது வேறுங்க மின்சாரம் மின்சாரம் வந்துட்டு இருக்குதுங்க. அதனால மின்சார வசதி இன்னும் 2 மாதத்துக்குள்ளே எங்கள் ஊருக்கு பொதுமக்களுக்கு எல்லா பேருக்கும் வெளிச்சம் சந்தோஷமாக வந்தாச்சுங்க. அதனால இனிமேல் கொண்டு வீடு, ரோடு, பள்ளிக்கூடம், இந்த சத்துணவு, ஏதோ எங்கள் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி போக்குவரத்துக்கு வண்டி வசதி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணுங்க. அது எங்களுக்கு வேணுங்க. மேலும் தங்கள் பகுதியில் இயங்கி வரும் பகுதி நேர ரேஷன் கடையை முழு நேரமாக இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மருத்துவமனை அமைத்து தர வேண்டும் எனவும் மலைவாழ் மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மின்சாரம் மட்டும் வழங்காமல் மற்ற அடிப்படை வசதிகளையும் விரைவில் மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து சதீஷ் ராமமூர்த்தி.